ஓம் சாந்தி. முரளி தேதி 27/4/2025, ரெவேஸ் 3/2/2005 அன்று அவைக்த பாப்தாதா கூறிய மகா வாக்கியங்கள். இன்றைய அவைக்த முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்களை பார்ப்போம். முரளியின் தலைப்பு: சேவை செய்தாலும் உபராம் மற்றும் எல்லையற்ற விருத்தி மூலம் எவர் ரெடி ஆகி பிரம்மா பாபாவுக்கு சமமாக சம்பன்னம் ஆகுங்கள். இந்த முரளியில் பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சேவை செய்து கொண்டிருந்தாலும் முற்றிலும் விடுபட்ட நிலை இருக்கணுன்றார். மற்றும் எல்லையற்ற உள் உணர்வு, விடுபட்ட நிலை மற்றும் எல்லையற்ற உள் உணர்வு மூலம் எவர் ரெடி ஆகி பிரம்மா பாபாவுக்கு சமமாக சம்பன்னாகணுன்றார். இன்று கிரேட் கிராண்ட்ஃபாதர் தன்னுடைய நாலாபுறத்திலும் இருக்கக்கூடிய கோடியில் சிலர் மற்றும் அந்த சிலரிலும் சில குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து புன்முறுவல் பூர்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை விசேஷமான பாக்கியம் மற்றும் வேறு யாருக்கும் கிடைக்கவும் முடியாதுன்றார். இந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தைகளின் விசேஷ தன்மையை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கிறார். எந்த குழந்தை பாப்தாதாவிடம் உள்ளத்தினால் சம்பந்தத்தை இணைத்திருக்கிறதோ அந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது விசேஷ தன்மை கட்டாயமாக இருக்கிறது என்றார் பாபா. அனைத்தையும் காட்டிலும் முதல் விசேஷத்தன்மை என்ன? சாதாரண ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய தந்தையை அடையாளம் காண்பது, என்னுடைய பாபா என்று ஏற்றுக்கொண்டது. இதுதான் அனைத்தையும் காட்டிலும் முதல் விசேஷ தன்மைன்றார் பாபா. தந்தையை அடையாளம் கண்டு தன்னுடையவராக ஆக்குவது என்பது கோடியிலும் சில குழந்தைகளுக்கான பாக்கியமாகும். இப்படி அடையாளம் கண்டதற்கான விசேஷ தன்மையை உடைய ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆஹா, பாக்கியவான் குழந்தைகளே, அடையாளம் காணும் மூன்றாவது கண், அதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். குழந்தைகளின் உள்ளத்தினால் பாடும் பாடலை பாபா கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். என்ன பாடல் அது? எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். ஓ செல்லமான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து வாங்க வேண்டியதை எடுத்து விட்டீர்கள் என்று பாபாவும் கூறுகிறார். ஒவ்வொரு குழந்தைகளும் அநேக ஆன்மீக கஜானாக்களுக்கான பாலகனாகவும் எஜமானனாகவும் ஆகிவிட்டீர்கள் என்று பாப்தாதா கஜானாக்களுக்கு எஜமானனான குழந்தைகளின் கஜானாக்களின் கணக்கை பார்த்து கொண்டே இருந்தார். பாபா கஜானாக்கள் என்னவோ அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் கொடுத்திருக்கிறார். சமயத்தினுடைய நெருக்கத்தை பார்த்து தனக்குத்தானே சூட்சமமாக விசால புத்தியுடன் நீங்கள் சோதனை பண்ணுங்க. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன எடுத்திருக்கிறோம், மற்றும் நிரந்தரமாக அந்த கஜானாக்களினால் எவ்வளோ வளர்ந்திருக்கின்றோம் என்பதற்கான சோதனை மிக அவசியமாக இருக்கின்றார். ஏன்னா மாயை நிகழ்கால சமயத்தில் விதவிதமான ராயலான சோம்பேறித்தனத்தையும் ராயலான அலட்சியத்தின் ரூபத்திலும் பரிசோதித்து கொண்டிருக்கிறது. அதனால் தன்னுடைய சோதனையை சதா செய்து கொண்டே இருங்க. அந்த சோதனை கூட பாபா என்ன சொல்றாரு, சோம்பேறித்தனமான ரூபத்தில் செக்கிங் பண்ணக்கூடாது. ஏன்னா சில பேர் இதை மட்டும் செக் பண்ணுறாங்கன்றார். என்ன அப்படின்னா, தீயதை நான் செய்யலை, யாருக்காக நான் துக்கம் கொடுத்தேன்னா துக்கம் கொடுக்கலை, தீய பார்வை செல்லவில்லை, இந்த சோதனை நீங்கள் செய்து விட்டீர்கள். ஆனால் பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லதுல நல்லது என்ன செஞ்சோம், நீங்கள் தீயதை பண்ணலை, துக்கம் கொடுக்கல, உங்களுடைய பார்வை தீய பார்வையாக இல்லை, ஓகே. ஆனால் நல்லதிலும் நல்லது என்ன செய்தீர்கள்? சதா ஆத்மீக திருஷ்டி இயல்பாக இருந்ததா அல்லது மறதி நினைவுக்கான விளையாட்டு இருந்ததா? எத்தனை பேருக்கு சுபபாவனை, சுபமான விருப்பம் மற்றும் ஆசீர்வாதம் கொடுத்தோம்? இப்படி சேமிப்பு கணக்கு எத்தனை மற்றும் எப்படி இருந்தது அப்படின்னு பாபா கேட்கிறார். ஏனென்றால் நல்ல விதத்தில் சேமிப்பு கணக்கை இப்பொழுது மட்டுமே நீங்கள் செய்ய முடியும் என்பதை அறிந்துள்ளீர்கள். சேமிப்பு குறைந்தது எனில் ராஜ்ய பாக்கியமும் குறையுண்டார். பூஜைக்குரியவர் ஆவதும் வரிசை கிரமமே. எல்லாரும் ஒரே மாதிரியாக
பூஜைக்குரியவர்களாக ஆகிறது இல்லை. சேமிப்பு குறைந்தால் பூஜையும் குறையும். விதிபூர்வமான சேமிப்பு இல்லை என்றால் பூஜையும் விதிபூர்வமாக இருக்காதென்றார். அவ்வப்பொழுது விதிபூர்வமாக இருந்தது எனில் பூஜையும் மற்றும் பதவியும் அவ்வப்பொழுதுதான் இருக்கும். ஆகினால பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளிடமும் மிக அன்போடு இதைத்தான் விரும்புகின்றார். ஒவ்வொரு குழந்தைகளும் சம்பன்னமாக வேண்டும், சமமாக ஆக வேண்டும். சேவை செய்யுங்க, ஆனால் சேவையிலும் விடுபட்ட எல்லைக்கப்பாற்பட்ட நிலை வேண்டுன்றார். அதிகபட்சமாக குழந்தைகளின் யோகம், அதாவது நினைவுக்கான பாடத்தில் ஆர்வம் மற்றும் கவனம் குறைவாக இருக்கின்றார். அதாவது கவனம் ஆர்வம் சேவையில் அதிகமாக இருக்குது, ஆனால் நினைவுக்கான பாடத்தில் குறைவாக இருக்கின்றார். நினைவென்று சேவைகள் அதிகமாக இருக்கிறது எனில் அதில் எல்லைக்குட்பட்டது வந்து விடுகிறது. விடுபட்ட விருத்தி இருப்பதில்லைன்றார். பெயர் புகழுக்கான மற்றும் பதவிக்கான விஷயங்கள் கலந்து விடுகிறது. எல்லைக்கு அப்பாற்பட்ட விருத்தி குறைந்து விடுகிறது என்றார் பாபா. எப்போ அது போல் ஆகும் சொல்கிறார் பாபா? நீங்கள் பாபாவோட நினைவு இல்லாமல் சேவை பண்ணும்போது அது போன்று ஆயிடுதுன்றார். எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளுணர்வு குறைந்து விடுகிறது. எனவே பாப்தாதா விரும்புகின்றார், அதாவது கோடியில் சிலர், அந்த சிலரிலும் சிலர் என்னுடைய குழந்தைகள் இப்பொழுது எவரடி ஆக வேண்டும், சமயம் வந்த பிறகு எல்லாமே சரியாகிவிடும் என்று அநேக பேர் யோசிக்கிறார்கள். ஆனால் சமயம் உங்களுடைய படைப்பை தன்னுடைய டீச்சராக ஆக்குவீர்களா என்ன? இரண்டாவது விஷயம் அறிந்திருப்பீர்கள், அதான் நீண்ட காலத்துக்கான கணக்கு இருக்கணும் என்றார். நீண்ட காலத்திற்கான சம்பன்னத்தன்மை நீண்ட காலத்திற்கான பிராப்தியை செய்விக்கும். எனவே இப்பொழுது சமயத்தின் நெருக்கத்தின் அடிப்படையில் நீண்ட காலத்துக்கான சேமிப்பு இருப்பது ரொம்ப அவசியம். இப்பொழுது இருந்து நீண்ட காலத்திற்கான கவனம் வையுங்க. புரிந்ததா? பாபா கேட்கிறார். அட்டென்ஷன் ப்ளீஸ் என்றார். பாப்தாதா இதையே விரும்புகின்றார்கள். அதாவது ஒரு குழந்தையிடமும் எந்த விதமான ஒரு பாடத்திலும் குறைவு என்பது இருந்துவிடக்கூடாது. பிரம்மா பாபாவோட அன்பு இருக்கின்றதல்லவா அப்படின்னு பாபா கேட்கிறார். ஸோ அப்படி அன்பு இருக்கு அப்படின்னா அந்த அன்புக்கு ரிட்டன் தன்னுடைய குறையை நீங்கள் சோதனை பண்ணுங்க மற்றும் ரிட்டன் கொடுங்க. தனக்குத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்புக்கு ரிட்டன் பாபா என்ன சொல்றாரு? நம்முடைய குறையை சோதனை பண்ணி அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் கைமாறு, ரிட்டன். இப்போது உள்ளத்தில் மிக உறுதியாக 1% கூட கச்சா என்பது இருக்கக்கூடாது, அசுத்தத்தன்மை என்பது இருக்கக்கூடாது. பக்காவான உறுதியான விரதம் எடுங்கள். ரிட்டன் கொடுத்தே ஆக வேண்டும், கைமாறு செய்தே ஆக வேண்டும், தன்னைத்தான் திருத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது சிவராத்திரி வந்து கொண்டிருக்கிறதல்லவா? எனவே அனைத்து குழந்தைகளும் தந்தையினுடைய ஜெயந்தி தான் தன்னுடைய ஜெயந்தி என்று கொண்டாடுவதற்கான ஊக்கத்துடனும் அன்போடும் வந்திருக்கின்றீர்கள். ஏன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய டைமு. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சேவைக்கான திட்டம் மிகவும் நன்றாக உருவாகி இருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் அந்த ஆனால் சொல்வது நன்றாக இல்லை. ஜெகதம்பா தாயின் ஆனால் சொல்வதற்கான அர்த்தம் சிந்தி பாஷையில் கின் என்று கூறும் பொழுது குப்பையை கூறப்படுகிறது. ஏன்னா இந்தியில் பார்த்தீங்கன்னா ஆனால் அப்படி சொல்கிறது லேக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சிந்தி பாஷையில் இந்த கின் அப்படின்னா குப்பை என்று சொல்லப்படுகிறது. எனவே லேக்கின் என்று கூறுவது என்றாலே குப்பையை எடுப்பதாகும். எனவே லேக்கின் சொல்வது நன்றாக இல்லை, ஆனால் கூற வேண்டியதாக இருக்குது. எப்படி மற்ற சேவைகளில் திட்டங்களை உருவாக்குவதில் ஈடுபடுகின்றீர்கள், உருவாக்கவும் செய்கின்றீர்கள். ஆனால் இந்த விரதத்தை எடுப்பதற்கான திட்டத்தையும் நீங்கள் உருவாக்க வேண்டும். ரிட்டன் கைமாறு செய்துதான் ஆக வேண்டும். ஏன்னா ரிட்டன் எப்படி கொடுப்பது? இப்போ இந்த பதில் இருக்கணுன்றார். ரிட்டன் எப்படி கொடுப்பது? பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்புக்கு கைமாறாக ரிட்டன் நம்ம எப்படி கொடுப்பது? என்ன பாபா விரும்புகிறாரோ அதை கொடுக்கணுன்றார் பாபா. எதை கொடுக்கணும்? என்ன பாபா விரும்புகிறாரோ அதை கொடுக்கணும். குறிப்பிடுங்க, பாப்தாதா என்னென்ன விரும்புகிறார் அந்த பட்டியலை நீங்கள் உருவாக்குங்க, லிஸ்ட்டை உருவாக்குங்க, பட்டியலை எடுங்கள் மற்றும் சோதனை செய்யுங்க. பாப்தாதா எதை விரும்புகிறாரோ அது இருக்கிறதா, அதை நான் கொடுக்குறேன்னா இல்லையா? உலகத்தாரர்கள்
நீங்கள் மூதாதையர் உங்கள் மூலமாக முக்தியை விரும்புகிறார்கள். உலகத்தார்கள் முக்தியை கொடு முக்தியை கொடு என்று அலறிக்கொண்டும் இருக்கின்றார்கள். எப்பொழுது வரை அதிகபட்சமான குழந்தைகள் தன்னுடைய பழைய சமஸ்காரம், அதை நாம் இயற்கை நேச்சர் என்று கூறுகிறோம். ஆனால் அது நேச்சர் அல்ல, அது இயல்பு அல்ல, இயற்கை ஆகிவிட்டது. அதில் ஏதேனும் இருந்து கொண்டிருக்கிறது, முக்தி அடையவில்லை எனில் இது பழைய சமஸ்காரம். இன்னும் பழைய சமஸ்காரம் ஏதோ கொஞ்சம் இருக்குது, முழுமையாக முக்தி அடையலை எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தி கிடைக்காது என்றார். எனவே பாப்தாதா கூறுகிறார், முக்தியை வழங்கும் குழந்தைகளே, மாஸ்டர் முக்தியினுடைய வள்ளல்களே, இப்பொழுது தன்னைத்தானே முக்தி செய்தீர்கள் எனில் அனைத்து ஆத்மாக்களுக்கான முக்திக்கான கதவு திறந்துவிடும் அல்லவா? கதவுக்கான சாவி என்ன? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகி என்றார் பாபா. அந்த முக்தியை அதாவது முக்திக்கான கதவை திறக்கக்கூடிய சாவி என்ன? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். காரியங்கள் அனைத்தும் செய்யுங்க, ஆனால் எப்படி சொற்பொழிவில் கூறுகிறீர்களோ, அதாவது இல்லறவாசிகளுக்கு தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள் என்பது போன்று அனைத்தும் செய்தாலும் காரியத்தில் மூழ்கி இருந்தாலும் முக்தி விடுபட்ட நிலை. சாதனத்திற்கும் வசமாகக்கூடாது, பதவிக்கும் வசமாகக்கூடாது. ஏதாவது கிடைத்து விடுகிறது, பொசிஷன் அல்ல, மாயாவினுடைய ஆப்போசிட் ஏற்பட்டு விடுகிறது. நியாரா மற்றும் பாபாவிற்கு பியாரா, எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவராக இருக்கணும், பாபாவுக்கு அன்பானவர்களாக இருக்கணும். இது என்ன கடினமா அப்படின்னு பாபா கேட்குறார். எதுக்குமே நீங்கள் வசமாகக்கூடாது. என்னென்னலாம் பாபா சொன்னார்? அதாவது நம்ம காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த காரியத்திலேருந்து விடுபட்ட நிலை இருக்கணும். சாதனங்களை யூஸ் பண்ணால் கூட அந்த சாதனத்துக்கு வசமாகக்கூடாது. பதவியில் இருந்தாலும் கூட அதுக்கும் வசமாகக்கூடாது. சரிங்களா? இப்படி பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாவற்றிலிருந்தும் நியாராவாக இருக்கணும் மற்றும் பாபாவிற்கு பியாராவாக இருக்கணும். இதெல்லாம் கடினமா அப்படின்னு பாபா வந்து கேட்குறாரு. அன்பாகவும் விடுபட்ட நிலையும் அடைவது கடினமா? யாருக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். யாருக்கும் கடினமில்லை என்றால் பிறகு சிவராத்திரிக்குள் சம்பன்னமாகி விடலாம். கஷ்டம் இல்லை என்றால் ஆகித்தான் தீர வேண்டென்றார். பிரம்மா பாபாவுக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். எண்ணத்திலும் வார்த்தையிலும் சேவையிலும் சம்பந்தம் தொடர்பிலும் அனைத்திலும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக நீங்கள் ஆக வேண்டும். ஏதேனும் முழுமை நிலையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. அன்பிற்கு பின்னே பலியாக வேண்டும். என்ன இது பெரிய விஷயமா அப்படின்னு பாபா கேட்கிறார். உலகத்தார்கள் கூட அசுத்த அன்பிற்கு பின்னே வாழ்க்கையை கொடுப்பதற்கே தயாராகிறார்கள். உலகத்தில் சொல்றார் பாபா, அசுத்தமான அந்த அன்புக்கு பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையை கொடுப்பதற்கும் தயாராக ஆகிவிடுகிறார்கள். பாபா வெறும் இதைத்தான் கூறுகிறார், அதாவது குப்பையை கொடுத்துடுங்கன்றார். அவ்வளவுதான், நல்ல பொருளை கொடுக்க வேண்டாம், நீங்கள் குப்பையை கொடுத்து விடுங்கள். பலவீனங்கள் குறைகள் என்னென்ன இருக்கிறதோ அவை குப்பைகள் தானே. குப்பையை தியாகம் செய்வது, பலி செய்வது, இது என்ன பெரிய விஷயமா? பிரச்சனைகள் சமாப்தியாக வேண்டும், சுய முன்னேற்றம் உயர்ந்ததாக ஆக வேண்டும். என்ன செய்வது? பிரச்சனை அப்படி இருக்கு என்பதைத்தானே கூறுகின்றீர்கள். எனவே அசைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், பிரச்சனைகள் பெயர் அளவில் கூட இருக்கக்கூடாது என்றார் பாபா. அசைக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், பிரச்சனைக்கான பேரும் இருக்கக்கூடாது. அப்படி சுய மனோநிலையை சக்திசாலியாக நீங்கள் ஆக்குங்கள். சமாப்திக்கான திரையை திறக்கும்போது என்ன தென்படும்? பரிஸ்தாவின் ஜொலிப்பு தென்பட்டு கொண்டிருக்கும். அனைத்து குழந்தைகளும் ஜொலித்து கொண்டே இருப்பதாக தென்படுவார்கள். ஆகையினால் இப்பொழுது திரையை திறக்கும் காரியம் நின்று கொண்டிருக்கிறது. உலகத்தார்கள் திரையை விளக்குங்கள் என்று அலறி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தன்னுடைய திட்டத்தை தானே உருவாக்குங்கள் பாபா. தன்னுடைய திட்டத்தை தைரியமுடன் உருவாக்குங்கள், தைரியத்தோடு உருவாக்குங்க. உறுதி என்ற சாவியை போடுங்க, அப்போது வெற்றி என்பது கிடைத்தே தீரும். திடமான சங்கல்பம் வைகின்றார். மற்றும் பாப்தாதா மகிழ்ச்சியுடன் ஆஹா குழந்தாய் ஆஹா என கூறுவார். உறுதியான எண்ணங்களை எழுப்பினீர்கள், ஆனால் உறுதியில் பிறகு சிறிது சிறிது சோம்பேறித்தனம் கலந்து விடுகிறது என்றார். உறுதியான எண்ணங்களை நீங்கள் உருவாக்குறீங்க, ஆனால் என்ன ஆகிடுது? கொஞ்சம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வந்துடுது. அதனால வெற்றியும் எப்பொழுதாவது பாதியாக, கால் பகுதியாக ஆகிவிடுகிறது. எப்படி அன்பில் 100% இருக்கிறது, அதே போன்ற முயற்சியிலும் முழுமை,
சம்பன்னம் என்பது 100% இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபா. அதை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் குறையக்கூடாது. விருப்பமா அப்படின்னு பாபா கேட்குறாரு. என்ன சிவராத்திரியில் பிரகாசத்தை காட்ட வேண்டும் அல்லவா, ஆகிதான் தீர வேண்டும் அல்லவா. நாம் ஆகவில்லை என்றால் யார் ஆவார்கள்? இந்த நம்பிக்கை வையுங்கன்றார். நான் தான் இருந்தேன், நாம் தான் இருக்கின்றோம், மேலும் பிறகும் நாம் தான் இருப்போம். இந்த நம்பிக்கை வெற்றியை உருவாக்கி தரும். மற்றவர்களை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, மற்றவர்களை பார்க்காதீங்க, தன்னையே பாருங்க. அநேக குழந்தைகள் உரையாடலில் கூறுகின்றார்கள், வெறும் இவர்களை சிறிது சரி செய்து விடுங்கள் போதும், பிறகு நான் சரியாகி விடுவேன். கொஞ்சம் அவங்க மாறட்டும், நான் சரியாயிடுறேன். வெறும் இவர்களை மாற்றி விடுங்கள் போதும், நான் மாறி விடுவேன். ஆனால் பாபா சொல்லாரு, அவர்களும் மாற மாட்டாங்க, நீங்களும் மாற மாட்டீங்கன்றார். தன்னை மாற்றினால் அவர்களும் மாறிவிடுவார்கள், இது இருந்தால் இது இருக்கும் என்று அந்த ஆதாரமும் வைக்க வேண்டாம், நீங்கள் செய்தே ஆக வேண்டும் அப்படின்றார் பாபா. அடுத்து பாபா முதல் முறையாக யாரெல்லாம் வந்திருக்கின்றார்களோ அவர்களை கை உயர்த்துங்கள் என்று சொல்கிறார். முதல் முறை வந்திருப்பவர்களின் சிறப்பை பாப்தாதா கூறுகின்றார். அதாவது எப்பொழுது சமயம் மிகவும் குறைவாக இருக்கிறதோ அந்த சமயத்தில் வந்திருக்கின்றீர்கள், ஆகையினால் முயற்சி அவ்வளோ தீவிரமாக செய்யுகின்றார். யார் கடைசியோ அவர்கள் வேகமாக சென்றால் முதலாவதாகவும் வர முடியும். ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டில் வர முடிகின்றார். வாருங்கள், ஏனென்றால் இப்பொழுது நாற்காலிக்கான விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்றார். சேர் கேம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது யாருக்கு வெற்றி, யாரும் அவுட் இல்லை. லேட்டாக வந்திருக்கின்றீர்கள், ஆனால் ஃபாஸ்ட்டாக செல்வதன் மூலமாக சென்றடைந்து விடலாம். வெறும் தனக்குத்தானே அமிர்த வேலை சமயத்தில் அமர்பவ என்ற வரதானத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அப்புறம் பாபா மதுப நிவாசிகளுக்காக அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருந்தளிப்பவர்கள், மற்றவர்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கின்றார்கள், திரும்பி சென்று விடுவார்கள். ஆனால் மதுவனத்தை சேர்ந்தவர்கள் விருந்தளிப்பவர்கள், பாபாவுக்கு நெருக்கமானவர்களும் பாபாவுக்கு பிரியமானவர்களாகவும் இருக்கின்றார்கள். மதுவனத்தை சேர்ந்தவர்களை பார்த்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் அல்லவா. எந்த இடத்திற்கு மதுபன்வாசிகள் சென்றாலும் எந்த பார்வையுடன் பார்க்கின்றார்கள்? ஆகா, மதுவனத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். ஏனென்றால் மதுவனம் என்ற பெயர் கேட்டதுமே மதுவனத்திற்கான தந்தை பாபா நினைவு வந்து விடுகிறார். ஆகினால மதுப நிவாசிகளினுடைய மகத்துவம் இருக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறார்கள் தானே. இப்படியாக அன்பின் வடிவமாக பாலனைக்கான இடம் கோடியிலும் சிலருக்குத்தான் கிடைக்கிறது. எல்லோருமே மதுபன் வாசியாக இருப்பதற்கு விரும்புகிறார்கள், ஆனால் முடிகின்றதா என்ன? நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். மதுபன் வாசிகள் இல்லை என்றால் வரக்கூடியவர்கள் எங்கு செல்வார்கள்? சேவைக்கு நிமித்தமானவர்கள் அல்லவா. சேவாதாரிகள் எத்தனைத்தான் கிடைத்தாலும் அடித்தளம் ஃபவுண்டேஷன் மதுபன் வாசிகளே. எனவே ஞான சரோவரிலிருந்தும் பாண்டவ பவனிலிருந்தும் வந்திருக்கும் அனைவருக்கும் பாப்தாதா உளப்பூர்வமாக ஆசீர்வாதங்களையும் அன்பு நினைவுகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இங்கு என்ன டோலி கிடைக்கிறதோ அது மேலே மதுபனில் கிடைக்கிறதா என்று பாபா கேட்கிறார். எனவே மதுபன் வாசிகளுக்கு டோலியும் கிடைக்கிறது, பாபாவினுடைய இனிமையான ஞானமும் கிடைக்கிறது, இரண்டும் கிடைக்கிறது என்றார் பாபா. குளோபல் ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களிடத்தில் பாப்தாதா பேசுகிறாங்க. ஹாஸ்பிட்டலை சேர்ந்தவர்களும் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எப்பொழுது இந்த ஹாஸ்பிட்டல் திறந்தது அப்பொழுது இருந்து அனைவருடைய பார்வையிலும் இது விட்டது. அதாவது பிரம்மா குமாரிகள் வெறும் ஞான கொடுப்பவர்கள் மட்டுமல்ல, ஆனால் சமயத்தில் உதவியும் செய்கிறார்கள், சமுதாய சேவையும் செய்கிறார்கள். எனவே ஹாஸ்பிட்டலில் வைத்து அபுவில் இந்த வாயுமண்டலம் மாறிவிட்டது. முதலில் எந்த பார்வையுடன் பார்த்திருந்தார்களோ இப்பொழுது அப்படிப்பட்ட பார்வையில் பார்ப்பதில்லை. இப்பொழுது சகயோகிக்கான பார்வையுடன் பார்க்கின்றார்கள். ஞானத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆனால் சகயோகத்தின் பார்வையுடன் பார்க்கிறார்கள். நல்லது. இன்றைய விஷயங்கள் என்னென்ன? சம்பன்னமாகியே தீர வேண்டும், என்னவானாலும் சரி முழுமை நிலையை பெற வேண்டும். இந்த ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், சமமாக ஆக வேண்டும். நல்லது. இந்த முரளின் வரதானம் விஸ்வ கல்யாணக்காரிக்கான உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து விநாச லீலைகளை பார்க்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. விளக்கம்:
இறுதி விநாச லீலை பார்ப்பதற்காக விஸ்வ கல்யாணக்காரியின் உயர்ந்த நிலை என்பது வேணுண்டார். இந்த நிலையில் நிலைத்திருப்பதால் தேகத்தினுடைய அனைத்து கவர்ச்சி, அதாவது சம்பந்தம், பதார்த்தம், சமஸ்காரம், இயற்கையினுடைய குழப்பத்தினுடைய கவர்ச்சி அனைத்தும் முடிந்து போய்விடும். எப்பொழுது அப்படிப்பட்ட நிலை இருக்குமோ அப்பொழுது சாட்சி பார்வை உருவாக்கி உயர்ந்த நிலை நிலைத்திருந்து சாந்திக்கான சக்திக்கான கிரணங்களை அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாம் கொடுக்க முடிகின்றார் பாபா. ஸ்லோகன்: பலவான் ஆகுங்கள், அப்போது மாயையினுடைய வேகம் முடிந்து போய்விடும். அவ்யக்த இஷாரா: கம்பைன்டு ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். வரத்தை வழங்கும் வள்ளல் தந்தை மற்றும் வரதானி ஆத்மாக்கள் நாம் இருவரும் இணைந்திருக்கின்றோம் என்ற இந்த நினைவு சதா இருந்தது என்றால் பவித்ரதாவினுடைய கூட நிழல் தானாக இருக்கும். ஏனென்றால் எங்கு சர்வசக்திவான் பாபா இருக்கின்றாரோ அங்கு தூய்மையற்ற நிலை கனவிலும் வரவே முடியாது. சதா தந்தை மற்றும் நீங்கள் இகழ் ரூபத்தில் இருக்கின்றார் பாபா. தனியாக இருக்க வேண்டாம். அப்படி தனியாக இருந்தீர்கள் என்றால் பவித்திரம் எனும் சுமங்கலித்தன்மை போய்விடும். அதனால் பாபா கூட கம்பைன் ரூபத்தில் இருக்கின்றார். ஓம் சாந்தி.